நாளைக்கா போறாரு. இன்னைக்கு போகணும் சார். எப்படி போனாருன்னு கேட்டு ஃபோன் பண்ணி வந்தேன். சேலம் போய் check not to be made to check, not to be check. 1, 2, 3. This is a good இது ஒரு சாயந்தர வேலைக்கு அதை நான் ஒரு மாதத்துக்கு நம்முடைய பருவதாக்கும் இந்த ஒரு ஊருக்கு ஆரம்பிக்கும்
தேங்க் யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம கிறிஸ்துவின் வாழ்க்கை என்ற அது ஒரு புக் ஸ்டடியாக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கக்கூடும். கடந்த வாரத்திலும் கூட அந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் பார்த்தோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சி, இன்னொரு ரீப்ரிண்ட் பிரகாஷ் அவர்கள் முன் வந்து நமக்காக வழங்குமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டு. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நமது அருமைரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கிருபையும் சமாதானமும் உண்டாகுவது ஒரு வாழ்த்துதலுடன் உங்கள் யாவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை பேசும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி ஒரு பாடத்துக்குள் பொழுது பண்டிகை வாரத்தினுடைய ஒரு அதில் யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 46 வசனங்களை இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்து, இந்த கூடார பண்டிகை ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்றது. இதில் 1ஆம் மாதத்தினுடைய 15ஆம் தேதி 22ஆம் தேதி வரை 7ஆம் மாதமாகி ஒரு 7ஆம் மாதம் இருக்குது. இந்த நாளில் மாசத்துல முதலாம் வருடிகை தந்து 2 வருடம் இருக்கும். ஜனவரி, ஏப்ரல் அதே மாதிரி சிவில் 2 விதத்தில் பார்க்க ஒரு மாதம் பண்டிகை 2 மாபெரும் பார்க்குறோம். பண்டிகை இதில் பார்க்கும்போது இது மாபெரும் பண்டிகை ஏன் இந்த பார்க்கும்போது அந்த பண்ண அந்த கர்த்தருடைய நன்றி செலுத்தது அந்த வாக்குறுதி ராஜ்யம் இருக்கும் ஜனங்கள் இருக்கிற தேவனுக்கு என்ன இடத்துல நம்மளுக்கு மாபெரும் தருணங்களாக இந்த 2 பார்க்கும்போது வருடத்தில் பண்டிகை வாரங்கள் 2 பண்டிகை
பண்டிகை கூடார பண்டிகை பதிவுகள் இருந்தாலும் இந்த காரியங்களை 2 பண்டிகை அவங்க நன்றி செலுத்த ஏற்படுத்தி வருடத்தின் ஆரம்பத்தை அடையாளப்படுத்துவதாய் ஒரு சிவில் ஆண்டு மற்றொன்று ஆண்டின் இது யூதர்களுடைய அவங்க அரசியல் சிலது அவங்க கலாச்சாரம் 2ம் வருடத்தின் மாத அடிப்படையில் கலாச்சாரத்தை கலாச்சாரத்தை பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது தேசத்துடைய அரசாங்கம் மத அதிகாரத்தின் மேல் இயங்குகிறதா எல்லாமே உங்களுக்குன்னு வேற கவர்மெண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டா அரசாங்கம் இயங்கப்பட்ட யுத்தத்துடைய சட்டங்கள் இந்த ஒரு காரியத்தை பார்க்க தேசம் அப்படின்னு இது யாருடைய தேசமாக தேவனுடைய தேசமாக யாருடைய தேசம் தேவனுடைய தேசம். இதனுடைய பிரமாணங்கள் கூட யாரிடத்துல தேவ ஜனங்கள் இது தேசம் கூட யாருதுன்னா தேவனுடையதாக இருக்கு அதுக்கான பிரமாணங்கள் அந்த பிரமாணத்தின்படி வாழணுன்றது தேவன் தான் இந்த பண்டிகைகள் ஒன்றாக நமது கர்த்தரையும் அவருடைய பலியும் அவருடைய சரீரமாகிய சுவிசேஷ சபையினுடைய சுட்டி காட்டுறதாய் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த பண்டிகைகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பண்டிகை டைமில் செலுத்தக்கூடிய பலிகள் ஒன்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த பலிகளை அவர் செலுத்தின அந்த தியாக பலிகளையும் அடுத்தது அவருடைய சரீரமாக நம்ம செலுத்தி வரக்கூடிய அந்த சபை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம அர்ப்பணிப்பின் வாழ்க்கை பண்ணுறோம் இல்லைங்களா, ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறது, அந்த பலியும் அது சுட்டி காட்டுறதா இருக்குது இந்த சுவிசேஷ யுகத்தில் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது வருடத்தை துவக்கத்தில் உள்ள பஸ்கா பண்டிகையானது எகிப்திலிருந்து விடுதலையான ஆண்டை நிறைவு நாளாக என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இவங்க எகிப்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அங்கேருந்து தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களை விடுதலையாக்கி அவங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த பஸ்கா பண்டிகையை கொடுக்குறாரு. அந்த பஸ்கா பண்டிகை கொடுக்கறது அது அவங்களுடைய விடுதலைனால் குறிக்கக்கூடியதாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அது பார்க்கும்போது வருடத்தின் துவக்கத்துள்ள பஸ்கா பண்டிகையானது எகிப்திலிருந்து விடுதலை ஆண்டு நினைவு நாளாக, அதாவது அன்வர்சரி, அந்த வருடத்தினுடைய பண்டிகையாக கொண்டாடுறாங்க. அங்கே அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பண்டிகை கொண்டாடும் போது பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்கான பஸ்கா பலியாக கிறிஸ்துக்கு அடையாளமாக அது இருக்கிறது. அந்த அந்த ஆடு அடிக்கிறாங்களா பஸ்கா பண்டிகை இன்னைக்கு, அந்த நிசான் 14th இல்லைங்களா, அந்த பஸ்கா ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை அடிக்கிறது யாருக்கு அடையாளமாக இருக்குன்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அது அடையாளமாக இருக்குது. அந்த பஸ்காவை தொடரும் பண்டிகையானது அவருடைய இரத்தத்தின் மீதான விசுவாசம் மூலமாக மரணத்திலிருந்து தப்பிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் அனைவருக்கும் சுதந்திரம், சந்தோஷம் மற்றும் ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. யாரு அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இரத்தத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சுதந்திரம் கிடைக்குது இல்லைங்களா. அந்த சுதந்திரம் இருக்குது, அதே டைமில் ஒரு சந்தோஷம், அது கூட தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதம் கூட நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ சுதந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாவத்திலிருந்து விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டு நம்ம வாங்கப்பட்டு என்ன இருக்கிறோம், விடுதலை ஆகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றாரு. அந்த சுதந்திரம் என்னன்னா நீங்கள் எது வேணால் செய்யலான்னு இல்லை, உங்களுக்கு லிபர்ட்டி இருக்கு. அதே டைமில்
அந்த விலை கொடுத்த அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்பட்டு நடக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சுயாதீனம், இந்த சுதந்திரத்தை தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? தவறாக புரிந்து கொள்கிறாங்க. ஏன் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய காரணம் என்னென்னா, சுயாதீனம்னா நம்ம என்ன வேணால் செய்யலாம். எதுக்காக அவர் விடுதலை ஆக்கினார்னா, பாவத்துடைய சம்பளம் அது ஒரு பெரிய மரணமான ஒரு அழிவுக்குள்ளே போகிறதுக்கு அதுலேருந்து தான் நம்மளுக்கு மீட்டு அந்த அறிவை பெற்ற பிற்பாடு தான் அந்த சுயாதீனம் நமக்கு கிடைக்கிது. திரும்ப செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அந்த சுயாதீனம் கிடைக்கிது. அதுக்கு சுயாதீனத்தில் என்ன வேணாலும் பண்ணலாமான்னா, அந்த சுயாதீனம் அதுக்கு சொல்லலை. அப்புறம் என்ன சுயாதீனம் அப்படின்னு பார்க்கும்போது, 2வது அந்த சுயாதீனத்தை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம் கிடைக்குது. கிறிஸ்துவுடைய அங்கங்களாக மாறலாம், அவருடைய உடன் சுதந்திரராக மாறலாம். நம்மளுக்கு இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்கள் கூட, அந்த சந்தோஷத்தோடு கூட கிடைக்கக்கூடிய நிறைய ஸ்லாக்கியங்கள் கூட நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? இப்படி தான் அங்கே சொல்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு அடையாளமாக இருக்குது. இந்த சுவிசேஷ யுகத்திற்கு மேன்மையான பலிகளுக்கு இறுதியில் உலகத்தின் பாவத்திற்கான ஒப்புதலாக்குதலுக்கு மற்றும் மனுக்குலத்தின் உலகத்தின் மீது இன்னமும் நிலைத்திருக்கும் சாபம் இறுதியில் மாற்றப்படுதலுக்கும் நிழலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பலி, இயேசு கிறிஸ்துனுடைய பலி வெறும் சபைக்கு மட்டும்தான் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமானா? இல்லை. அந்த பலியின் மூலமாக மற்ற ஜனங்களுக்கு அது என்ன பண்ணப்படும்? கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்படும் அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு நிழலாக இருக்குது. இறுதியில் மாற்றப்படுறதுக்கு ஒரு நிழலாக இருக்குது. பாவ நிவாரண நாள் மற்றும் பாவத்திற்கான அந்த நாளுக்குரிய பலிகளுடன் சேர்த்து இலையுதிர் காலம் பண்டிகையும் நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த இலையுதிர் கால பண்டிகை இப்படியாக இஸ்ரவேல் வனாந்திரத்திலிருந்து வாக்குத்தத்தின் தேசத்திற்கு கடந்து வந்தபோது நிறுவப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். இந்த பண்டிகைகள்லாம் எப்படின்னா, அவங்க அந்த தேசத்துக்கு வந்த பிற்பாடு, அவங்களுக்கு வனாந்திரத்திலேருந்து அந்த தேசத்துக்குள்ளே போன பிற்பாடு இவங்க கொண்டாடக்கூடிய ஒரு கூடார பண்டிகை அப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுது. இவங்க வனாந்திரத்திலே கூடார பண்டிகை பண்ணாங்கன்னா இல்லை, இவங்க தேசத்தில் வந்து அந்த கூடார பண்டிகை. அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன் அவங்க கூடாரத்தில் இருக்கணும் அப்படின்றது கூட ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். அப்போ பார்க்கும் பொழுது அந்த வருடத்தினுடைய அறுவடை அல்லது சேர்ப்பு காலத்துக்கு ஏறெடுக்கும் தருணமாகவும் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூடார பண்டிகையில் அவங்க இந்த பண்டிகை பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்ப்பு கால பண்டிகை பண்ணணும். இது களத்தினுடைய பலனை அவங்க சேர்த்து அதை கொண்டு வந்து தேவனுக்கு என்ன பண்ணணும்னா நன்றி செலுத்தணும். அதை அவங்க தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த ஒரு காரியம் இருந்துச்சு. அதான் அந்த அறுவடைக்கான அந்த சேர்ப்பு கால பண்டிகை. அவங்க என்னென்னலாம் அறுவடை பண்ணுறாங்களோ அது தேவனுக்கு என்ன பண்ணணும்? அந்த சேர்ப்பு காலை பண்ண வேண்டியதாக இருந்தது. அதில் முக்கியமாக சகோதரர் இன்னொரு பாடத்தில் எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அந்த சேர்ப்பு கால பண்டிகையில் என்னத்தை சேர்த்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, திராட்சை ரசம், கோதுமை, இது 2மே முக்கியமாக அவங்க அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த நன்றி செலுத்துறதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம். அப்போ பார்க்கும் பொழுது இதெல்லாம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 33லேருந்து 44 வசனங்களை நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது கூடார பண்டிகையினுடைய கொண்டாட்டம் இருக்கும்போது இந்த தருணத்தின் போது ஜனங்கள் செய்யும் காரியத்தை இங்கே பின்வருமாறு அங்கே குறிப்பிடுறதை நம்ம பார்க்குறோம். எஸ்லேம் எங்கும் முற்றங்களிலும் தெருக்களிலும் வீட்டு கூரைகளிலும் சமநிலையான இடங்களிலும் கூடாரம் போட்டிருக்கும் இந்த கொடி வீடு அல்லது கூடாரங்கள், பேரிச்ச மரங்கள், ஒலிவா மரங்கள், ஆற்றரலைகள், தேவதரு மரங்கள், காட்டத்தி மரங்கள் முதலியவைகளின் ஓலைகளினால் கிளைகளினால் உண்டாக்கப்படுகின்றது. எவரும் வீடுகளில் தங்குவதில்லை, எல்லோரும் இந்த கூடாரங்களே தங்குகின்றார்கள். பட்டணத்தில் உள்ள நாட்டில் உள்ள ஜனங்கள் அனைவருமே கூடாரங்களில் வசிப்பார்கள். என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எப்போ தேசத்துக்குள்ளே போகிறாங்களோ இந்த கூடார பண்டிகை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூடாரங்களை போட்டு அந்த கூடாரத்துக்குள்ளே தான் அவங்க தங்கணும். அந்த பண்டிகை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கூடாரங்களுக்கு போய் இன்னும் இது எங்கே போய் எடுத்துகிட்டு வரணும்னா, மலைகளில் போய் அவங்க வெட்டி அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க கூடாரங்களை போடணும். இதெல்லாம் எரேமியா புஸ்தகத்தில் இருக்குது.
நம்ம இன்னொரு டைம் கூடார பண்டிகை பற்றி அதிகமாக படிக்கும்போது படிக்கலாம். அவங்க போய் மலைகள் மேலே வெட்டிட்டு வந்து தான் அந்த கூடாரங்களை போடணும். ஏன் போடணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தேசத்தில் அவங்க அந்த பண்டிகை டைமில் வீட்டை விட்டு எல்லாம் வெளியே வந்து முற்றங்கள் இல்லைன்னா வெளியே வந்து அவங்க என்ன பண்ணணும், கூடாரத்தில் தங்கணும். எதுக்காக இந்த ஒரு பிரமாணத்தை வந்து கூடாரத்தில் வைக்க சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, ஏழை ஏழையும் ஐஸ்வர்யவான் என்ற அந்த வித்தியாசம் என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு பண்டிகையில் முக்கியமாக என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாமே வித்தியாசம் கூடாது பார்க்கும்போது ரொம்ப சில காரியங்கள் ஏன் பார்க்கும்போது இதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் இந்த பாடல்கள் இணைச்சு தேவைக்கும் போது காரியங்கள் விலகும். இப்போ நம்ம பார்க்க அங்கே புரியும். ஏன்னா டெய்லி அது வாழ்க்கை பார்க்கலாம். அந்த தேசத்துக்குள்ளே இருக்கும்போது பண்ணணும். இதை பார்க்கும்போது உபாதம் கிடைக்காம கூடாது இருக்கணும் நிறைய சொல்லியிருக்காரு. இப்படி நீங்கள் வச்சு ஏன் இவங்க சீப்பட்டு இவங்க என்ன பண்ணுறது மருந்து போயிருக்காங்க. உங்களுக்கு எப்பயுமே இந்த ஒரு விஷயத்தில் எப்பயுமே இருக்காங்க. கூடாது கூட பண்டிகை ஆரம்பிச்சு இதுதான் ஒரு முக்கியமான கருத்து. கொஞ்சம் இது மறக்கப்படலாம். இவங்க நாளை சேனல் அந்த மாதிரி ஏன் ஒவ்வொரு பண்டிகையான பொருள் அந்த ஒன்றாக இருக்கும். இப்போ அயான போட்டு வசதியாக ஒரு ஏழு இப்போ நம்ம அயலான ஒரு குடிசை நம்ம பெரிய பழக்கம். ஏன்னா வித்தியாசம் வரலாம். எல்லா சமூக அப்படி போய் கொடுத்தாங்க. அந்த பண்டிகை இருக்கணும். முதல்ல இவங்க செய்யணும் பண்டிகை போட்டு அந்த கோயில் அனைத்து சேர்ப்பால் பண்டிகை சேர்க்க செய்யும். ஒரு நாள் சிவனும் சுதந்திரமான சிவப்பதற்கு சென்று பின்னால் ஒரு பானை தண்ணீரை உண்டு ரெடியா என்று இந்த பண்டிகை போடுறதுல எங்க போயிட்டு சுலபத்தில் கேட்டு வந்து பண்டிகை மேலே தண்ணீர் கூட்டத்துக்காக போது அது எப்படி இருக்கும் அந்த அந்த பயன் போகும்போது மேல வாரிகள் சந்தோஷத்தோடு நம்ம போய் ஊற்றுவாங்க அப்படின்றது. அது வந்து அவங்க பண்ணுவாங்க. அந்த ஒரு அதெல்லாம் வீட்டில் இது நீர் எடுத்து அதே சமயம் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த வெளிச்சத்தில் எல்லா வெளிச்சம் அந்த வெளிச்சம் தான் ஊர் போய் என்ன எல்லா வெளிச்சம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் போது அந்த கூடாரத்தில் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் நிற்கும் போது என்ன பண்ண அவங்க இருக்கணும். அப்போ அவங்க அது மூவ் ஆகும்போது அவங்க போகணும். அப்போ என்ன இருக்குன்னா, தேவனுடைய பிரஸ்தனம் இருந்ததை அவங்களுக்கு அடையாளம் படுத்து அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் தேவனுடைய பிரசன்ஸ் என்ன இருக்கு அவங்க மேலே இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இது எங்கே இருந்துச்சுன்னா அந்த கூடாரத்தின் மேலே இருந்த ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். அது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது, திஸ்ரி மாதம் 15ஆம் தேதி தான் இந்த இஸ்ரவேலருக்கு இது தோன்றியதாக அங்கே சொல்கிறதாக நம்ம பார்க்குறோம். இந்த பண்டிகையினுடைய 1ஆம் தேதியாகும். அந்த தேதியில் மோசே மலையிலிருந்து இறங்கி வந்த ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய கூடாரம் நிறுவப்பட வேண்டும் என்று ஜனங்களுக்கு தெரிவித்தத ஒரு நாளாக கூட இருக்குது. அந்த மோசே தேவனிடத்து அந்த கட்டளை பெற்று வராருங்களா, அந்த கூடாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத அவர் சொன்ன அந்த நாளை கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். தேவன் அவங்க மத்தியில் இருக்கிறதுக்காக அந்த மாதிரியை காமிச்சார். ஆசரிப்பு கூடாரம் காமிக்கிறார் இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த கூடாரத்தை எப்படி போடணுன்றத அந்த காமிச்ச விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஆலயத்தின் மீதான சக்கினா மகிமை இறங்கி வந்ததும் இந்த பண்டிகையினுடைய நாட்களில் தான் என்று நம்ம பார்க்குறோம். இந்த சக்கினாவுடைய மகிமை அந்த நாளில் தான் அந்த ஆலயத்தின் மேலே இறங்கி வந்தது. அது பார்க்கும்போது அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2லேருந்து 7, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2, நாளாகம புஸ்தகத்தில் கூட இந்த பண்டிகையை பற்றி இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, இதை பார்க்கும்போது இந்த பண்டிகையினுடைய கடைசி நாளாக பிரதான நாளே இந்த அனைத்து அடையாளங்களுக்குமான உச்சக்கட்ட நிலையாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இது இந்த பண்டிகை நாளுடைய கடைசி நாள். முதல் நாளில் இந்த பிரசனம் இருக்குது, அவங்களை நடத்தி வரக்கூடிய இது உச்சம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அந்த அதிகாலையில் ஜனங்கள் தங்களை இடது கையில் அதுதான் ஆப்பிளுடனும் அப்படின்றது அது என்ன இருக்குன்னா ஆரஞ்சு பழத்துடன் அப்படின்னு அங்கே போட்டிருக்கிறாரு. அந்த ஆரஞ்சு பழத்தை வலது கையில் ஓலைகளுடனும் ஆலயத்திற்கு தெற்கே இருக்கும் சிலவாம் குளத்திற்கு தண்ணீர் கொண்டு கொள்வதற்குரிய பொன்னினால பானையை சுமக்கும் ஆசிரியனுக்கு பின்னாக இசையின் சத்தத்தோடு ஊர்வலமாக செல்வார்கள். இப்போ பார்க்கும் பொழுது இந்த ஒரு நாளில் அதிகாலையில் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆசிரியர் பின்னால் அவங்க போவாங்க. அந்த குடத்தை எடுத்துகிட்டு சிலவாம் குளத்துக்கு.
அப்போ பார்க்கும்போது இசையோடு செல்வாங்க, ஊர்வலமாக போவாங்க. இந்த குளத்திலிருந்து ஆசாரியன் பொன்னினால பானையில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அதை ஜனங்களின் ஆரவார குரல், பூரிகைகள் மற்றும் கைத்தாளங்களின் ஓசை ஒளியின் மத்தியில் தகனபலி செலுத்தப்படுவதற்கான துண்டு பாகங்கள் மாபெரும் பலிபீடத்தின் மேல் வைக்கையில் தண்ணீராண்டைக்கு போன கூட்டம் திரும்பத்தக்கதாக நேரம் சரியாக காணப்படுகிறது. அப்போ பார்க்கும்போது தண்ணீர் எடுத்துட்டு வர்றதுக்கும் இவங்க பலி செலுத்துவதற்கும் சரியான ஒரு நேரமாக காணப்படுகிறது என்பதை அங்கே சொல்கிறார். இந்த 7 நாட்களும் ஆசாரியன் யாவே இப்பொழுது இரட்சிப்பு கொடுத்தருளும், ஓ யாவே வளம் கொடுத்தருளும் என்று கூறி அந்த பலிபீடத்தை சுற்றி வருவார்கள். ஆனால் 7ஆம் நாள் அன்றே 7 முறை சுற்றி வந்தபோது எப்படி எரியோ மதில் விழுந்ததோ என்பதை நினைவு கொண்டவராக தேவனுடைய நேரையான இடைப்படுதலின் காரணமாக யெகோவாவிற்கு முன்பாக அந்த அந்நிய தேசங்களில் மதில்கள் விழுந்து அவருடைய ஜனங்கள் போய் சொந்தமாக்கி கொள்வதற்காக உலகம் தங்களுக்கு முன் திறந்து கிடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை கொண்டவர்களாகவும் 7 முறை பலிபீடத்தை சுற்றி வந்தார்கள். அப்போ பார்க்கும் பொழுது இந்த ஒரு பலிபீடத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 7 முறை சுற்றி வந்து தேவனிடத்தில் ஒரு ஒரு தங்களுடைய கோரிக்கையை வைப்பாங்க. அது என்னென்னா, இப்பொழுதே எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ரட்சிப்பை கொடுத்தருளும், யாவே தேவனே எங்களுக்கு என்ன பண்ணுங்க, வல்லமையை கொடுத்தருளும் அப்படின்றத கேட்டு அது ஒரு அனுசரிப்பு ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும் பொழுது இதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவி பொழியப்படுதலுக்கு அது அடையாளமாக கருதப்படுகிறது. அவங்க மேலே பரிசுத்த ஆவி பொழியப்படுதலுக்கான இந்த தண்ணீர் ஊற்றப்படுதலும் மாபெரும் இதாக நடக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். அதை பார்க்கும் பொழுது இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 113, 118 வரையிலான சங்கீதங்களில் இது உள்ளடக்கியதாக இருக்கிறது. இவங்க அந்த டைமில் அந்த பாடின அந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இது எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, இவங்க அந்த பாடலை பாடி அந்த எரிகோ கோட்டைக்கு முன்னாடி அந்த கோட்டையை விலை செய்தாங்க இல்லைங்களா. அந்த விலை செய்த ஒரு காரியம் என்ன இருக்குன்னா, இந்த தேசம் அவங்க முன்னாடி திறந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனை அந்த மகிழ்ந்து பாடக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 7 முறை அந்த 7ஆவது நாள் அந்த உச்சத்துக்கு போகிறது எதுனா, அந்த எரிகோ கோட்டை விழுந்த மாதிரி எல்லாமே தேவனுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விழுந்து போகிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பலிபீடத்தை 7 முறை அவங்க சுற்றி வருவாங்க. இந்த பொலினால பானையில் நிரப்பியிருந்த தண்ணீர் பலிபீடத்தில் ஊற்றப்படுகிறது. இந்த அரைசனிப்பு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக பரிசுத்தாவி பொழியப்படுகிறதுக்கு அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த தண்ணீர் ஊற்றப்பட்டவுடனே வாழ்த்துதல் பாடுதல் நடக்கிறது. இது எப்போ அந்த தண்ணீர் ஊற்றுறாங்களோ அதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறதுக்கு. அப்பயே அவங்க வாழ்த்துதல் பாடலை துவங்கிறாங்க. இவைகள் இசையுடன் கூட விடையளித்தலுடன் பாடப்படுகிறது. லேவியர்கள் சங்கீதத்தின் மூலம் வரி இசையுடன் கூட பாடப்படும் போது ஜனங்களும் அப்படியே திரும்ப கூறுவார்கள். ஆனால் அவங்க அந்த பாடப்படும் பாட்டையே திரும்ப சொல்ல மாட்டாங்க. அவங்க பாடும்போது சில வரிகளை சொல்லுவாங்க, சிலதை என்ன பண்ணுவாங்கன்னா அல்லேலூயா என்று சொல்லி அந்த பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அந்த சொல்லி வரும்போது இவங்க அல்லேலூயான்ற ஒரு சத்தத்தை அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னர் ஆசாரிகள் தன் வெள்ளினால பூரிகையில் 3 மடங்கு வேகத்துடன் அந்த அந்த பூரிகைகளை ஜோரா ஊதுவாங்க. இவங்க எப்போ அல்லேலூயா அப்படின்ற ஒரு சத்தத்தை எழுப்பி அந்த பாடலை கம்பீரத்தோடு பாடுறாங்களோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜோரா அந்த ஒரு சத்தத்தை எழுப்புவாங்க என்றதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பண்டிகையில் இயேசு. ஏன்னா அந்த பண்டிகை டைமில் இயேசு அந்த கூடார பண்டிகை அந்த டைமில் இயேசு கிறிஸ்து வந்த அந்த காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் அதனுடைய காரியம் என்ன என்பதை இங்கே பார்க்கலாம். நம்முடைய பாடம், நம்முடைய கர்த்தர் சிலுவையில் அறையப்படுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக அவரால் கலந்து கொள்ளப்பட்ட கடைசி கூடார பண்டிகை பற்றியதாகும். ஒரு கடைசியாக அவர் கொண்டாடினது எப்போன்னா, அந்த கூடார பண்டிகைக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பண்டிகையை அவர் கொண்டாடி இருக்கிறார் என்பதை பார்க்குறோம்.
நம்முடைய கடந்த பாடத்தில் பஸ்கா பண்டிகைக்கென ஜனங்கள் எருசலேமை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் வேளையில்தான் 5000 பேர் போஷிக்கப்பட்ட சம்பவம் நடந்தது என்று பார்த்தோம். ஆகவே நம்முடைய தற்போது பாடத்தினுடைய சம்பவமானது சுமார் 6 மாதங்களுக்கு பிற்பாடே நடந்திருக்க வேண்டும். அநேகமாக 1 வருடம் 6 மாதமும் கடந்திருக்க வேண்டும். ஏனெனில் யூதர்கள் அவரை கொன்று போட வகை தேடின காரணத்தினால் அவர்கள் யூதர் மத்தியில் சஞ்சரிக்க முடியாமல் அதிக காலம் இருந்தது. ஏன் இவ்வளோ நாள் கடந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் அந்த ஒரு பண்டிகை டைமில் தான் என்ன பண்ணுறாருன்னா, இவர் அந்த அப்பத்தை பிட்டு அந்த 5000 பேருக்கு கொடுத்த அந்த ஒரு சம்பவம் கூட நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணினார்னா, இவர் கொலை செய்ய வகை தேடினாங்க. அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணார்னா, அவங்கள்ட்டேருந்து கொஞ்ச காலம் விலகி இருக்க வேண்டிய அந்த சமயம் இருந்தது. அது எவ்வளோ நாள் இருக்கலாம்னா, 1.5 வருஷம் இருக்கலாம் அப்படின்றத இங்கே சகோதரர் இங்கே பதிவு பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதுதான் சொல்கிறார், இந்த பாடத்தினுடைய சம்பவமான சுமார் 6 மாதங்களுக்கு பிற்பாடே நடந்திருக்க வேண்டும். அநேகமாக 1 வருடம் 6 மாதம் அப்படின்னு சொல்கிறார். 1.5 வருஷம் கடந்திருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பண்டிகையின் போது இயேசு கலந்து கொள்வாரா இல்லையா என அநேகர் எண்ணினார்கள். காரணம், கர்த்தருக்கு எதிரான பிரதான ஆசிரியர்கள் மிகவும் பொறாமை கொண்டிருந்தார்கள் என்றும், மிகவும் வெறுப்பு கொண்டிருந்தார்கள் என்றும், விரோதம் கொண்டிருந்தார்கள் என்றும், அவருடைய ஜீவனுக்கு அச்சுறுத்தல் காணப்பட்டது என்றும் அநேகர் அறிந்திருந்தார்கள் என்று தெரிய வருகிறது. அப்போ பார்க்கும்போது இந்த பண்டிகையில் இயேசு கிறிஸ்து வருவாரா வரமாட்டாரா? காரணம் என்னன்னா, அவங்க மத்தியில் நிறைய ஒரு பொறாமையான காரியங்கள் நடந்தது. யாருக்குன்னா, ஆசாரியர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே ஒரு வெறுப்பு அவங்க மேலே இருந்துச்சு. பொறாமை இருந்துச்சு, அடுத்தது வெறுப்பு இருந்துச்சு, விரோதம் கூட இருந்தாங்க. அவர் எப்படின்னா கொலை செய்யணும், அவர் எப்படின்னா அவரை சாகடிச்சிடணும் அப்படின்றது இருந்ததுனால இவர் வருவாரா வரமாட்டாரான்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க என்றதை பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது இதனால அநேகர் அந்த எண்ணத்தோடு அங்கே அமர்ந்து இயேசு கிறிஸ்துனுடைய வருவாரா வரமாட்டார்ன்ற அந்த சூழ்நிலையில் இருந்தாங்க. கர்த்தர் தம்முடைய வேலை வருவது வரையிலும் தம்முடைய ஜீவன் தெய்வீக பாதுகாப்பின் கீழாக காணப்படுகிறது உணர்ந்திருந்ததினால் ஆபத்தான பாதையில் அவசியமில்லாமல் சென்று தெய்வீக பாதுகாப்பை அவர் சோதிக்க முற்படாமல் மாறாக சூழ்நிலைக்கு ஏற்ப தம்முடைய வழியை வணைந்து கொண்டதாக பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுவார்னா, அது கொஞ்ச நாள் விலகி இருப்பார். ஏன்னா தேவனை பற்றி அவருக்கு நம்பிக்கை இருக்குது, காப்பாற்றுவார்னு. இருந்தாலும் அவருக்கு என்ன இல்லை, தேவனுடைய வழிநடத்தலுக்காக சில சமயத்தில் சில காரியங்களில் அவர் ஞானமாக விலகி இருப்பார். ஏன்னா அவர் தேவனை சோதிக்க அவர் முயற்சி பண்ண மாட்டார் என்பதை சொல்கிறார். அந்த சமயங்களை சூழ்நிலைகளை அவர் சரியாக அறிந்து அதுக்கு தகுந்த போல அந்த நேரங்களை தனக்காக அது சரியாக பயந்து கொடுத்துக்கிறார். இப்படியாக தம்முடைய சீசர்களுக்கும் அவர் புத்திமதியை அருளினார். அவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களும் அதை அப்படி நடந்துக்கணுன்ற அந்த புத்திமதியை சீடர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்துக்கு ஓடிப்போங்கள் என்று கூறியிருக்கிறார். அப்போ தான் சொல்லியிருக்கிறார், எப்படி உங்களுக்கு துன்பம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், எச்சரிக்கையாக இருந்து உங்களை துன்பப்படுத்தும் போது இந்த பட்டணத்திலேருந்து என்ன பண்ணுங்கள், மறுபட்டணத்துக்கு போயிடுங்க. அந்த சீடர்களுக்கு அந்த ஆலோசனையை அவர் கொடுக்குறார். ஏன்னா இப்போ துன்பம் உங்களுக்கு கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் எப்படி ஞானமாக அந்த சமயத்தை தன்னை தற்காத்து கொண்டாரோ, நீங்கள் கூட என்ன பண்ணுங்க, அதை ஞானமாக தற்காத்து கொள்ளுங்க அப்படின்றத சொல்கிறார். அடுத்ததாக அந்த தருணத்தில் கர்த்தருடைய சகோதரர்களில் சிலர் அநேகமாக அவருடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த காலத்தில் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுவது உண்டு. அப்போ அங்கே இருந்து அவரை எதிர்பார்த்து இருந்தவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது சிலர் அவர் சகோதரர்களாக இருந்திருக்கலாம். அவங்க சகோதரர்கள் சொந்த இரத்தத்தினால வந்த சகோதரர்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். அவங்க சொந்த சகோதரர்கள் இல்லை அப்படின்றத சொல்கிறார். அவருடைய மெசியத்துவத்தின் மீது சந்தேகம் உடையவர்களாக எருசலேமுக்கு சென்று அங்கு அவருடைய வல்லமையான கிரிகைகளை நடப்பிக்கும்படி வலியுறுத்தினார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, எருசலேமுக்கு போய் உங்களுடைய வல்லமையான செயல்களை செயல்படுத்துங்க அப்படின்ற அவங்க சொல்லியிருக்காங்க. அவருடைய சகோதரர்கள்
காரணம் இருக்குது. அது பின்னால் சகோதரர் கொடுக்குறார். ஏன் அவங்க வற்புறுத்தினாங்க, அதுக்கான பின்னணி என்னன்றதை இங்கே சகோதரர் சொல்கிறார். ஏனெனில் எஸ்ரேமில் தான் அவருடைய வல்லமையான கிரிகைகள் பார்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் குற்றம் கண்டுபிடிப்பதன கூடுமானால் உரிமை பாராட்டிக் கொள்பவர்களையும் அற்புதங்களை தவறென வாதிடுவதற்கும் தேசத்தின் கல்விமான்களும் வாய்ப்பு கிடைக்கும் என அவருடைய சகோதரர்கள் எண்ணினார்கள். உங்கள் சகோதரர் ஏன் அங்கே எஸ்ரேமில் போய் அப்படின்னு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ஒரு இடத்துல தான் எஸ்ரேமில் தான் அவருடைய வல்லமையான கிரிகைகளை பார்ப்பதற்கு ஜனங்க இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அவர் செய்யக்கூடிய அந்த செயலை விமர்சனம் பண்ணுறதுக்கும் அங்கே தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அவரை குற்றம் கண்டுபிடிக்கக்கூட, அவர் செய்யக்கூடிய செயலில் என்ன பண்ணுவாங்க, குற்றம் கண்டுபிடிப்பதற்கு கூட அங்கே தான் ஜனங்க இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அவர் உரிமை பாராட்டி கொள்வாங்க. சிலர் என்னுடைய ரிலேஷன் அப்படின்னு சொல்லி இதை உரிமை பாராட்டுறது கூட இருக்குவாங்க. அற்புதங்களை தவறு என்று என்ன பண்ணுவாங்க, மறுத்து வாதிடுவதற்கு கூட இருக்குவாங்க. அவர் அநேக அற்புதங்களை செய்யும்போது, ஓய்வு நாளில் செய்யும்போது இப்போ செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, நிறைய வாதிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா 7 நாள் உங்களுக்கு இருக்கே, இப்போ ஏன் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ட்டு அந்த அற்புதங்களை கூட அவங்க வாதிடுவதற்கான ஜனங்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க, கல்விமான்கள் இல்லைங்களா? கல்விமானுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து அவங்களுக்கு அந்த இடத்துல தான் அங்கே இருக்கிறாங்க. அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்று அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எண்ணி தான் அங்கே வாங்க அப்படின்றது எஸ்ரேமில் செய்யலாம் அப்படின்றதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காங்க, வற்புறுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுறார். அப்போ பார்க்கும்போது யோவான் 7ஆம் அதிகாரத்து 8ஆம் வசனத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வார்த்தைகளை பார்க்கும்போது கர்த்தருடைய பதிலாக இருந்தது என்னன்னா, நமது கர்த்தர் பண்டிகையினுடைய ஆரம்ப நாளிலே வந்திருப்பனால் அது மத போதருடைய பண்டிகையை இன்னும் அதிகமாய் தூண்டிவிட்டிருக்கும். அது தாமதமாய் பண்டிகைக்கு சென்றதும் எந்த விதத்தில் அவருடைய போதனைகள் பிரசித்தம் பெறுவதையில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஒருவேளை அவர் பண்டிகைக்கு தாமதமாக வந்திருப்பார், அதெல்லாம் பதிவுகள் வேதத்தில் இருக்கு. அதுதான் யோவான் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் முதல் நாளே அந்த பண்டிகைக்கு என்ன பண்ணல, வரல. அவர் தாமதமாக வந்து செய்யும்போது அது என்ன ஆகுதுன்னா பெரிய ஒரு குழப்பத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்தலை அப்படின்றது பார்க்குறோம். ஏன்னா அது சொல்ற பண்டிகையை இன்னுமாக அதிகமாக தூண்டி விட்டதா இருக்கும். அதனால தாமதமாய் பண்டிகை சென்றது எந்த விதத்திலும் போதனைகள் பிரசித்தம் பெறுவதில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஏனெனில் ஜனங்கள் அவரை குறித்து விசாரித்து அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு அவர் உரிமை கொண்டாடுபவைகளை குறித்தும் ஆராய்ந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய பட்டணங்களில் கிராமங்களில் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் ஒருவருக்கொருவர் தெரிவித்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர் செஞ்ச எல்லா காரியங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அவரை பற்றி பேசிட்டு இருந்திருக்கிறவர்களாக இருந்திருக்காங்க. அதனால பண்டிகையின் வாரத்தின் பாதையில்தான் நமது கர்த்தர் காட்சியில் நுழைந்தது, நேரடியாக ஆலயத்துக்கு சென்றது. ஜனங்களுடைய பயபக்தியின் உணர்வானது உச்சக்கட்டமான நிலையில் காணப்படும் போது நமது கர்த்தர் அவருடைய கவனத்தை வருடந்தோறும் அவர்கள் அனுசரிக்கப்பட்ட காரியங்களில் அடையாளப்படுத்தும் ஆழமான ஆவிக்குரிய காரியங்கள் மீது திருப்புகிறதாய் இருந்தது. பண்டிகைகள் ஆரம்பத்தில் நிறைய அந்த உச்சத்தை அடைய வரைக்கும் அவர் சரியான நிலையில் போய் அதில் என்ன பண்ணுவார், அந்த பாதையில் அவர் கலந்து கொண்டு அவங்களுடைய அந்த பயபக்தியான வேலையில் அவர் என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய கவனத்தை தன் பக்கம் அந்த திருப்புவார். திருப்பி அவங்கள அடையாளப்படுத்துவார். அவங்களுடைய என்ன அந்த ஒரு விஷயம் எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆழமான ஆவிக்குரிய காரியங்களை அது தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது என்று பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது கர்த்தருக்கு பானபலியான பொன்னினான பானையில் உள்ள தண்ணீர் பலிபீடத்தின் மீது ஊற்றப்படும் தீரும்போது வெப்பமான நிலையில் ஜனக்கூட்டத்தார் அநேகமான தாகத்துடன் இருக்கையில் தண்ணீர் பாய்ந்த இந்த மாத்திரத்தில் தண்ணீருக்கான தாகம் இன்னும் அதிகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் போதுதான் பண்டிகை கடைசி நாளாகிய இயேசு கிறிஸ்து நின்று என்ன பண்ணுறாருன்னா அந்த பொன்னினால பானையில் இருக்கிற அந்த தண்ணீரை ஊற்றப்பட்ட பிற்பாடு இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தாகத்தில் இருக்குவாங்க. அவங்க தாகம் உச்சத்தில் அடைஞ்சிருக்கும் போது இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு அருமையான பதிவுகளை பண்ணுறார்.
இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். அவங்க தாகத்தை அறிஞ்சு அந்த தாகத்துடைய உச்சநிலைக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அந்த இடத்துல என்ன பண்ணுறார், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவான் அப்படின்றத சொல்கிறார். வந்து என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும் என்ற வார்த்தைகளை கூறியிருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. அப்போ யார் அவரிடத்துல விசுவாசமாக இருக்கிறார்களோ அவங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும் அப்படின்னு பார்க்கும்போது எதை குறிக்குதுன்னா, அந்த தேவனுடைய சத்தியங்கள் அவங்க உள்ளத்திலிருந்து என்ன பண்ணும், வெளிப்படும். ஏன்னா அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் ஒருத்தரை ஆற்றவும் தேற்றவும், எந்த விஷயத்துக்குமே தேவனுடைய வசனம்தான் அது ஒரு தாகத்தை தீர்க்கும் அப்படின்றது சொல்றார். தீர்க்கதரிசி முன்னுரைத்தது போல நமது கர்த்தர் உமைகளாகவும் மறைபொருளாகவும் பேசியுள்ளார் என்று ஜனங்களுக்கு கூறுவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தது போல கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஊமைகளாக பேசியுள்ளார் என்றது ஜனங்களிடத்தில் கூறுவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றில்லை. கேட்டுக்கொண்டது ஜனக்கூட்டத்தால் இருந்த எத்தனை பேர், அதாவது எத்தனை சொற்பமானவர்கள் இந்த அவருடைய செய்தியின் அர்த்தத்தை புரிந்திருப்பார்கள். ஆவிக்குரிய யுகத்தின் கீழ் நமக்கு இருக்கும் வாக்கியமான சூழ்நிலையில் கூட எத்தனை சொற்பமானவர்களே அவருடைய இந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வராக காணப்படுவாங்க. இப்போ தீர்க்க தரிசனத்தையும் சரி, இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசன முன்னுரைத்தது போல இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமைகளுடைய பொருளை சொற்பமானவர்கள் தான் அங்கே புரிஞ்சு கொண்டாங்க. இன்றைய ஆவிக்குரிய யுகத்தினுடைய இந்த காலத்தினுடைய சூழ்நிலையில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆவிக்குரிய விஷயத்தை சொற்பமானவர்கள் தான் புரிஞ்சு கொள்வாங்க. அந்த சிறுமந்தை வகுப்பார் தான் அவர் என்ன சொல்ல வருவார் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறார். அப்போ சொல்லும்போது ஊற்றுகளிலிருந்து தண்ணீர், ஊற்றுக்கண்ணிலிருந்து பருகுதல். அப்போ இந்த ஊற்றுக்கல்லிருந்து தண்ணீர் பருகுதலை பற்றி சொல்லர்த்தமான தாகம் என்றும் என்ன என்று சொல்லர்த்தமான தண்ணீரை குடிப்பதன் மூலம் வரும் புத்துணர்வு எப்படி இருக்கும் என்று அனைவருக்கும் தெரியும். ஒரு தாகமான சூழ்நிலையில் தண்ணீர் நமக்கு கிடைக்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வருது இல்லைங்களா, புத்துணர்ச்சி. சோர்ந்து போயிருப்போம் தண்ணி இல்லைன்னா, அந்த டைமில் தாகத்துக்கு அந்த தண்ணீர் கிடைக்கப்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சியை பற்றி பேசுகிறார். எப்படி கிடைக்கும் என்று நம்மளுக்கு தெரியும். மேலும் கர்த்தர் கொடுக்கிறதான தண்ணீர் தொடர்புடைய அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் நம் நிலையை முன்னே கொண்டு திருப்திப்பட வேண்டிய மனித சுபாவத்தினுடைய மற்ற தாகங்கள் மற்றும் ஆசைகளும் இருக்கின்றது. இப்போ பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்து மேலே இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தையின் மேலே இருக்கக்கூடிய தாகம் இல்லாமல் நமக்கு வேற தாகமும் இருக்கின்றது. இப்போ என்ன தாகம் அப்படின்னு பார்க்கும்போது மனித சுபாவத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஆசை இச்சைகளுடைய நிறைய தாகங்கள் கூட இருக்கின்றது. அந்த ஒரு தாகத்தை கூட சொல்றார். இந்த தாகங்கள் ஆசைகளும் இருக்கின்றது. இது திருப்திப்படுத்தாத பட்சத்தில் அமைதியின்மையும் பெரும் துயரத்தையும் குறைக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்க்கும் பொழுது இது எதுவுமே என்ன பண்ணாது, நம்மளை திருப்திப்படுத்தாது. ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையை சொல்றாரு. அதை கூட நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்திருக்கணும் என்று சொல்றாரு. இந்த வேண்டுமெனே வேத வாக்கியங்கள் எங்கும் புத்திமதி கூறப்படுகிறது. சமாதானத்துக்கான பிரயாசங்களை எடுப்பவர்களாகவும் சமாதானத்தை விரும்புகின்றாகவும் சமாதானத்தை பண்ணுவதும் தங்களது பண்பை தொடர்ந்து பெருக்கிக் கொள்ளவும் பொருளாகவும் காணப்படும் கூட இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திட்ட செய்தியானது பிரச்சனையை வளர்க்கின்றது ஏன்? இப்போ பார்க்கும்போது தேவன் தாகம் கொடுக்கக்கூடிய அந்த வேத வாக்கியங்கள் அநேக புத்திமதிகள் கூறுறாரு. சமாதானத்துக்கான பிரயாசங்களை நம்ம எடுக்கிறோம். ஆனாலும் இந்த ஒரு சமாதானத்தை விரும்புகிறவர்கள் என்ன ஆகுதுன்னா சில பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போகிறோம். ஏன் இதை வளர்க்குது அப்படின்னு பண்ணுறது, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் என்ன இருக்குது, ஐக்கியம் இல்லை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு என்ன இல்லை, ரெண்டுக்கும் ஐக்கியம் இல்லை. இவை இரண்டிற்கும் நடுவே
சமாதானம் இருக்க முடியாது. ரெண்டுலையும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, வெளிச்சத்திலையும் இருக்க முடியாது. ஒன்று வெளிச்சத்தில் இருக்கணும், இல்லைன்னா இருளில் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் சமாதானம் நமக்குள்ள இருக்காது. அதனால தான் சொல்கிறாரு, இருளுக்கும் ஒளிக்கும் என்ன இல்லை, ஐக்கியம் இருக்காது. அதனால சமாதானம் இருக்காது என்பதை சொல்கிறார். ஏன்னா எந்த அளவுக்கு, ஏன்னா இவை இரண்டிற்கும் நடுவே சமாதானம் இருக்க முடியாது என்றும், எந்த அளவுக்கு ஒன்று ஆதிக்கம் கொள்கிறதோ அப்போது மற்றொன்று அதுக்கு அந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளப்படுகிறது என்று நம்முடைய கர்த்தரின் வார்த்தைகள் அடிப்படையில் பதிலளிக்கிறோம். இப்போ பார்க்கும்போது எது நம்மளை ஆள்கொள்ளுதோ இல்லைங்களா, எது நம்மளை முழுமையாக ஆண்டு கொள்ளுதோ அது என்ன பண்ணும், நம்மளை முழுசாக கண்ட்ரோல் எடுக்கும்போது இன்னொரு காரியம் பின்னுக்கு தள்ளப்படும். இப்போ இருள் நம்மளை ஆண்டு கொண்டுச்சுன்னா வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒதுக்கி வச்சிடுவோம். வெளிச்சம் நம்மளை முழுமையாக ஆண்டு கொண்டுச்சுன்னா எது தள்ளப்படும், இருள் தள்ளப்படும். எது நம்மளை ஆண்டு கொண்டு இருக்குது என்பதை நம்ம பார்க்கணும். இதுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு என்ன சொல்லுது, எது நம்மளை ஆளுதோ அதுதான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் வசனம் கூட நம்மளுக்கு பதில் சொல்றதாக இருக்குது. நம்மளை எது ஆண்டு கொள்ளணும் அப்படின்றத சொல்றாரு. அதனால தான் சொல்றாரு, உங்கள் பாண்டங்களை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்றத கூட நம்ம வார்த்தையில நம்ம பார்க்குறோம். இதற்கு இசைவாக இந்த பாடத்தில் அவரை குறித்த விஷயத்தில் ஜனங்கள் மத்தியில் பிரிவு ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ பார்க்கும் பொழுது இந்த ஒரு குறித்த விஷயத்தில் என்ன இருக்கும், பிரிவினைகள் இருக்கு இல்லைங்களா. சிலர் இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சைகளுக்கு விரும்பி என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை சிலர் லூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம மத்தியிலே அநேகர் பார்க்குறோம். நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா என்ன பண்ணிடுறாங்க, சத்தியத்தை விட்டு கூட போயிடக்கூடிய நிலைக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்க விருப்பம் நிறைவேறணும். அந்த மாதிரி தான் சொல்கிறார். இந்த விஷயத்தில் ஜனங்கள் மத்தியில் பிரிவு ஏற்பட்டதை பார்க்குறோம். சிலர் அவரை அங்கீகரித்தும் சிலர் அவரை எதிர்த்தும் காணப்பட்டனர். இயேசுக்கு சொல்கிற அந்த வார்த்தையை சிலர் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொண்டவங்களும் இருப்பாங்க, சிலர் எதிர்க்கிறவங்களும் காணப்பட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்படியாக நாம் நீதியின் கொள்கைகளை உயர்த்தும் போது காணப்படும் நம் சத்தியத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணும் போதும் சத்தியத்தை விரும்புகிறவர்கள் தங்களுடைய இருதயத்தின் உண்மையை மற்றும் சத்தியத்தின் மீதான வாஞ்சையும் ஏற்ப சத்தியத்திற்கு கொஞ்சமாகவோ அதிகமாக ஈர்க்கப்படுவார்கள். அப்போ யார் ஒருத்தர் சத்திய ஒளியை பிரகாசிக்க பண்ணுறாங்களோ இல்லை சத்தியத்தின் மீது விருப்பம் கொள்கிறாங்களோ, அப்போ சத்தியத்தின் மீது ஒளி பிரகாசிக்க பண்ணுறது அப்படின்னா என்னங்க, சத்திய ஒளி மீதான வாஞ்சைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சத்தியத்தை எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் கை கொண்டு மற்றவர்கள் முன்னாடி வாழும்போது அது மற்றவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு இருளை நீக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா. இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம மேலே பிரதிபலிச்சாருன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இருள் விளைகிற மாதிரி அதே மாதிரி நம்ம செய்கை கூட அப்படி இருக்கணும். இப்போ இயேசுனுடைய அந்த பிரதிபலிப்பு நம்ம இடத்துல காணப்படணும். வாஞ்சை என்பது சத்தியத்தை கேட்கறதுல நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப தீவிரமாக வாஞ்சையாக இருக்கணும். எவ்வளோதான் கற்றுக்கிட்டாலும் ஒரு சில சகோதரர்கள்ட்ட நம்ம பார்க்குறோம், ஒரு இளைய சகோதரர் பேசினார்னா அவர் உட்காந்து கேட்குவாங்க, ரொம்ப வருஷம் இருக்கும். அதில் ஒரு மூத்த சகோதரர் இருந்தார், இப்போ இறந்துட்டார், அவர் இல்லை. அவரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்னவங்க பேசும்போது அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு அவங்க சில முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்கன்னா அவர் போய் என்ன பண்ணுவார்னா தட்டி கொடுப்பார். அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி விரும்புவாங்க. அவங்க சின்னவங்க பேசுகிறத கூட கேட்கக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்கும். அந்த மாதிரி சத்தியத்தை யார் பேசுகிறாங்கன்றதில் சத்தியத்தை சத்தியமாக பேசினா யார் பேசினாலும் என்ன பண்ணணும், நம்ம மன வாஞ்சியோடு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். தங்களுடைய இருதயத்தின் உண்மை மற்றும் சத்தியத்தின் மீதான வாஞ்சை ஏற்ப சத்தியத்திற்கு கொஞ்சமாகவோ அதிகமாகவோ ஈர்க்கப்படுவார்கள். மேலும் தப்பறையை விரும்புகிறவர்கள் தங்களிடத்தில் இருக்கும் உண்மைக்கு குறைவுக்கு ஏற்ப சத்தியத்தை எதிர்க்கிறவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட உண்மைத்தன்மை இல்லை, குறைவாக இருக்கும்போது அவங்க சத்தியத்துக்கு என்ன பண்ணுவாங்க, எதிர்க்கிறவர்களாக இருக்காங்க. கர்த்தருடைய நிலையையே இப்படி இருக்குமாயின் அவருடைய நிச்சயமாக இல்லை. பின்னடியார்கள் நிலைமை வித்தியாசமாக இருக்கும் என்று
நாம் எண்ண முடியுமோ? நிச்சயமாக இல்லை. நம்முடைய பாதங்களுக்கு நாம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஒருவேளை சத்தியத்தை விரும்புகிறவங்களுக்குள்ள இந்த வித்தியாசம் இருக்குமானா இருக்காது. அவங்க எப்பயும் எப்படி இருப்பாங்க? சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை தொடுத்தவர்களாக எப்பயும் இருப்பாங்க. அவங்க எப்பயுமே ஆயுதத்தோடு இருப்பாங்க. பாதரட்சையை தொடுத்தவர்கள் என்பனா அவங்க சத்தியத்தின் மேலே நிலை நிற்பவங்க. அதனால எப்பயுமே ஆயத்தமாக கூட இருப்பாங்க. எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க. தங்களையும் அது மூலமாக காத்துக்கொள்ளவர்கள். நம்முடைய சுவிசேஷமானது சமாதானத்தின் சுவிசேஷமாகும். எனினும் நாம் அதை மற்றவர்களுக்கு சுமந்து செல்கையில் நமக்கான பாதை கடினமாக ஒன்றாக இருக்கும். இது சமாதானத்தின் சுவிசேஷம் தான். அதை எடுத்துகிட்டு போகும்போது அது ஒரு கடினமான ஒரு பாரமான ஒரு விஷயமா இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, மற்றும் நாம் என்ன எதிர்பார்க்கலாம் என்பது பற்றி கர்த்தரால் முன்னறிவிக்கப்பட்டவைகளில் அடங்கும் அனைத்து பாதுகாப்புகளும் ஜெயம் கொள்பவருக்கான மகிமை மற்றும் ஆசீர்வாதமான பற்றிய அவருடைய வாக்கு தத்தங்களும் நமக்கு அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மகிமை ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா கர்த்தரால் நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எடுத்துகிட்டு போகும்போது எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா முன்னறிவிக்கும் போடும்போது அடங்கும் அனைத்து பாதுகாப்புகளும் நமக்கு கொடுக்கப்படுது. ஆனால் எதிர்ப்புகளும் இருக்கும். அதனால நம்மளை எதுனா செஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவர் எடுத்துகிட்டு போகும்போது நிறைய எதிர்ப்புகளை கொண்டு வந்தாங்க. அதனால் அவர் செய்யும்போது கமலியன் சொல்கிறார், இது ஆண்டவர் இடத்துலேருந்து வந்ததுன்னா யாரும் இதை என்ன பண்ண முடியாது, ஒழிக்க முடியாது. இது மனுஷன் இடத்துல வந்தால் என்ன ஆகிடும், ஒளிஞ்சு போயிடும். அப்போ தேவனுடைய சத்தியத்தை எடுத்துகிட்டு வந்தபோது அந்த சத்தியத்துக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். தேவனுடைய சத்தியமாக இருந்தால் பாதுகாப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவன் கொடுப்பாரு. அதுக்கான நம்ம சத்தியத்தை பேசப்படும் போது அந்த வார்த்தைகளுக்கான அந்த கனம் கூட நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இந்த பாத்திரத்தை சுமந்து செல்லக்கூடிய அந்த கனமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கப்படும் என்றதை பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது பொறாமை, வன்மை, கொலைபாதகம் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கணுன்னா பாதியில் நிறுத்திடலாம். அதனால் இன்றைக்கி இதோடு முடிச்சிடலாம். முடிஞ்சால் இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்ததுடைய விஷயங்கள் ஒன்றுக்கொன்று என்ன இருக்குங்க, நம்ம ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்குது. இந்த கூடார பண்டிகை நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. அந்த அந்த தண்ணீர் குடத்திலிருந்து ஊற்றுனது எது இருக்குதுன்னா, நம்ம தாகமாக இருந்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை கூட அங்கே இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இப்படி அநேக விஷயங்கள் என்ன இருக்குதுன்னா, நம்மளுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாடங்களை நம்மளுக்கு எச்சரிப்பாகவும் நம்ம அதை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம வாஞ்சிக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரே விஷயத்தில் இருக்கணும். ஒன்று ஒளியை விரும்பணும், இன்னொன்று இருளை விரும்பணும். அப்படியா? ஒன்றே ஒன்று தான், ஒளியை தான் விரும்பணும். ஏன்னா நம்ம தேவனுடைய பட்சத்தில் இருக்கும்போது அதை மட்டும் தான் விரும்பணும். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய மாம்சைக்கு தேவையான தேவைகளை தேவன் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்குறார் இல்லைங்களா? நம்மளுக்கு என்ன தேவையோ தேவன் கண்டிப்பாக கொடுக்குறாரு. நம்ம மாம்ச சுவாபத்தின்படி சில தேவைகள், அதனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, துணி போடக்கூடாதுன்னு சொல்லலை. நம்மளுக்கு என்ன தேவையோ தேவன் அதெல்லாம் கொடுக்குறாரு. தேவைக்கு மிஞ்சின நம்மளுக்கு சில விருப்பங்கள், ஆசைகளை மட்டும்தான் விடணும். ஏன்னா இந்த வெளிச்சத்தின் ஒளியில் நடக்கக்கூடியவங்க இது ரெண்டு விஷயத்துலையும் இருக்கக்கூடாது, இருளிலையும் வெளிச்சத்திலையும் இருக்கக்கூடாது என்பதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் இந்த பாடத்தை பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகள், இந்த ஒரு நாளிலும் கூட தேவன் நம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அப்படின்ற அந்த பாடத்திலிருந்து ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் அதனுடைய காரியத்தை குறித்தும்
அந்த பண்டிகையின் போது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்தும் பார்க்க செய்த நம்முடைய பரமபிதாவுக்கு நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். அதே போல் இந்த ஒரு பாடத்தை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொண்ட சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு கூட சபையின் சார்பாக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள் அதை நம் மத்தியிலே இருக்கிற சகோதரர் செல்வம் அவர்கள் முன் வந்து வாசிக்குமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இரவின் இனிய கீதங்கள். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஏசாயா 53:12 வசனத்துக்குரிய விளக்கம். பிதாவானவர் குமாரனுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் நன்கு அறிந்திருந்ததினாலே அவர் ஏராளமான வெகுமதியை அளிப்பார். ஆதாம் மற்றும் அவனுடைய இனத்திற்காகவும் தன்னுடைய குமாரன் ரத்தம் சிந்தி அவர்களது பாவத்திற்கு ஈடுபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை நன்றாக அறிந்திருந்ததினால் அவர் அனுபவித்த ஒவ்வொரு சோதனைக்கும் வருத்தத்திற்கும் பிரயாசத்திற்கும் துன்பத்திற்கும் நஷ்ட ஈடாக மேன்மையான பரிசுகளை அளிக்கிறார். இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவன் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் இதே விதமான ஆச்சரியமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள், ஆறுதல்கள், இருதய சந்தோஷம் இவைகளை அடைவது நிச்சயம். அழைத்த நோக்கத்தை உண்மையுள்ள தேவன் தாமே உணர்ந்து தம்மை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட மேன்மையான பரிசுகளை அளிக்கின்றார். நாம் அவரோடு கூட படுவோமே ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். மீட்பரின் அடிச்சுவட்டில் நடந்தோமேயானால் பிரசவ வேதனைக்கு ஒப்பாக சொல்லப்படுகின்ற வேதனைகளிலும் துன்பங்களிலும் இருந்து இரட்டிப்பான திருப்தி தருகின்ற பரிசும் மகிழ்ச்சியும் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன வந்தாலும் அவரை நம்புவேன் என்ற நிலைக்கு வந்துவிடுவார்கள். தேங்க்யூ பிரதர். இன்றைய நாளிற்கான நிறைவு ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் நிக்சன் அவர்கள் முன்வந்து ஜெபிக்குமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. ஜெபம் செய்வோம். ஜோதிகளின் பிதாவே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரை ஒரே மைதானியாக நம்மளோட தேவனை ஒன்று கூட்டி ஜெபிக்கவும் ஆராதிக்கிறதுக்கும் நன்றிப்பா. தேவனே, இந்த வேளையிலப்பா அருமையான பாடத்தை கொடுத்ததுக்கு நன்றிப்பா. அவரையும் முன்னெடுத்து பயன்படுத்துங்கப்பா. தேவனே, இந்த வேளையில் தேவனே இந்த பாடத்தை சிந்தைக்குள்ள வைத்து அதன்படி நடக்கும் செய்யவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாயலாக மாறவும் பிதாவாகி சாயலாக மாறவும் கொடுத்ததுக்காக நன்றிப்பா. சிறிய ஜெபத்தை நாதர் ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதா.